திருக்குலமே எழுந்திடு, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றிடுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றிடுவோம். ஆக சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே, ஆக சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே. ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே அவரே நம்மை படைத்தார், அவருக்கே சொந்தம் நாம். அவர் படைப்புக்கள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் ஆடுகள் நாம். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றிடுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்கினியவர்களே, நவநாளின் 3ஆம் நாளாகிய இன்று ஆலயத்தில் குழுமியிருக்கும் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அமலவை அருட்சகோதரிகள், புனித சிறுமலர் துவக்கப்பள்ளி ஆசிரியைகள், மாணவிகளின் வாழ்த்துகளும் வணக்கங்களும். ஒரு வாழ்வு வரலாறு படைக்கிறது, வரலாறு ஒரு வாழ்வை உருவாக்குகிறது. ஒரு மனிதர் புனிதராவதற்கு அவர் வாழ்ந்த காலகட்டம், சமுதாய நிலை காரணிகளாகின்றன. திரு அவை சீர்குலைந்த நிலையில் திரு அவைக்குள்ளேயே சீர்திருத்தம் காண விளைந்த புரட்சியாளர்தான் நம் புனிதர் இன்னாசியார். திரு அவையை இயேசுவின் மறைவுடலாக கண்டு அதில் பட்ட மாசுகளை போக்க புதியதோர் புரட்சியான இயேசு சபையை உருவாக்கிய வீரர்தான் நம் பாதுகாவலர் புனித இன்னாசியார். இவர் இளமை பருவத்திலேயே பெற்றோரை இழந்தார். தம் குடும்ப பாரம்பரிய ஆற்றலிலும் வீரத்திலும் பெருமிதம் கொண்டார். தீர்க்க சிந்தனையாளர், நினைப்பதை சாதிப்பவர், எதையும் திறம்பட செய்பவர். இத்தகைய பண்பாடுதான் ஆன்மீக முயற்சிகளில் இயேசு அரசின் பணியில் அதிமிக மகிமையை தேடியது. அன்னை மரியாள் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவர்.
வெற்றி தோல்விகளில் சமநிலை மற்றும் பாராட்டை விரும்பாதவர். பிறர் செய்ய தயங்கும் கடினமான பணிகளை விரும்பி செய்பவர். ஒவ்வொரு நாள் பணியையும் முன்குறித்து வைத்து நாளின் இறுதியில் திரும்பி பார்த்து நிறை குறை கண்டு முன்னேறி செல்வது இவருக்கே உரித்தான தனிப்பாணி. கொந்தளிக்கும் வார்த்தை போர் தொடுப்பதை விட சாந்தம் நிறை நட்புறவால் கைகுலுக்கி போதிப்பது இதயங்களை ஈர்க்கும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர். இருளை பழிப்பதை விட ஒளியை ஏற்றுவது மேல் என்ற அணுகுமுறையை கையாண்டவர். திருத்தந்தின் சங்கத்தின் சமய சீர்திருத்தவாதிகளுக்கு ஒரு எதிர்ப்பு போராட்டம் மட்டுமன்று, எதிர்ப்புகளை மாற்று கலாச்சாரத்தின் மூலம் சந்தித்தது ஒரு புதிய சகாப்தம் பிறக்க வழியானது. மரத்தின் மகிமை மணக்கும் மலரிலும் அது சுமக்கும் கனிகளிலும் தான் வெளிப்படும். இன்னாசியாரின் இறப்பின் புனிதம் அது விளைவித்த செயல்களிலே மிளிர்கிறது. இத்தகைய சிறப்புமிக்க புனிதரை பாதுகாவலராக கொண்ட நாம் பேறு பெற்றவர்களே. அவரின் வழியில் நாமும் நடந்து அவரது அருளை பெற இணைந்து ஜெபிப்போம். புனித இன்னாசியாரின் ஆசீரை பெறுவோம். மேலும் இன்று திரு அவையானது திருத்தூதர் புனித யாக்கோபு விழாவை சிறப்பிக்கிறது. இவர் இயேசுவின் 12 திருத்தூதர்களுள் ஒருவர். புனித யோவானின் உடன் பிறந்த சகோதரர். இயேசுவின் உருமாற்றத்தையும் யாயிரின் மகளை உயிர்ப்பித்ததையும் இயேசுவின் இரத்த வியர்வை வியத்ததையும் கண்டவர்களுள் ஒருவர். ஏரோது அக்ரிப்பர் மன்னரது அரசில் தலை வெட்டப்பட்டு இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார். நாமும் அவரை போன்று சாட்சிய வாழ்வு வாழ இத்திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் அதிக கனி கொடுப்பீர்கள். நான் உங்களுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் இருந்தால் மிகுந்த கனி தருவீர்கள். ஆண்டவர் இயேசுவிலே பிரியமானவர்களே, நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித லோயோலா இஞ்ஞாசியார் அவர்களின் ஆண்டு பெருவிழாவை கொண்டாடும் வண்ணமாக இன்றைய 3ஆம் நாள் நவநாள் திருப்பலியை நமக்காக நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அருட்தந்தையர்களை நாம் வரவேற்கிறோம். மிக சிறப்பாக என்னுடைய ஆன்மீக வழிகாட்டியாக நான் குருவான முதல் இன்று வரை இருக்கின்ற முன்னாள் குருகுல முதல்வர் பேரருட்தந்தை பி. அருமைசாமி அவர்களையும், நம்முடைய மண்ணினுடைய முன்னாள் பங்கு தந்தை வி. பீட்டராஜ் அவர்களையும், அனுக்கிரகா கல்லூரியிலே பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய அருட்தந்தை ஏ. லாரன்ஸ் இம்மானுவேல் அவர்களையும், ரோமாபுரியிலிருந்து நமக்காக வந்திருக்கக்கூடிய முத்தொழுகுபட்டியினுடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை செபாஸ்டின் அவர்களையும், நம்முடைய மண்ணின் மைந்தர் ஆரோக்கியசாமி எம்எம்ஐ அவர்களையும், இங்கு கூடியிருக்கக்கூடிய இறை மக்கள் சார்பிலும் ஊர் பெரியதனக்காரர்கள் சார்பிலும் அமலவை லெயுக்கா அருட்சகோதரர்கள் சார்பிலும் பக்த சபைகள் சார்பிலும் வருக 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 என்று சொல்லி இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். இந்த 3ஆம் நாளை சிறப்பிக்கின்றவர்கள் நம்முடைய இந்த பகுதி மண்ணிலே தோன்றி நமக்காகவே அரும்பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அமலவை சபை. அமலவை சபையில் நம்முடைய பங்கில் நிறைவாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த நவநாளை அவர்களும் சிறுமலர் துவக்கப்பள்ளி ஆசிரியர்களும் மற்றும் மாணவிகளும் சேர்ந்து இந்த நவநாளை சிறப்பிக்கின்றார்கள்.
அவர்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியானது அமலவை அருட்சகோதரிகள் சிறுமல துவக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இறைவன் சன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அனுமந்தராயன் கோட்டை மான்சர் வீட்டார் குடும்பத்தாரால் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மயில் குஞ்சு வீட்டிலே மரணமடைந்த சேசுராஜ், ஆரோக்கிய விஜயா, செபாஸ்டின் மற்றும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். புள்ளம்பாடியார் குடும்பம் வடக்கு மேட்டுப்பட்டி சாலமோன் மரிய அமுதா குடும்பத்தாரால் ஒப்புக் கொடுக்கிறார்கள். குடும்பத்தில் மறித்த யாக்கோப்பு, அலெக்சம்மாள், ஆரோக்கியம், சூசமாணிக்கம் மற்றும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அனுமந்தராயன் கோட்டை விருதுநகர் வேடு சேசம்மாள் குடும்பத்தாரால் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. குடும்பத்தில் மறித்த சபரியாயி, இன்னாசி, ஆரோக்கியம் மற்றும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அனுமந்தராயன் கோட்டை வீரக்கல்லார் வீடு எம் அலெக்சிஸ் என்கிராத் மேரி குடும்பத்தாரால் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. பிரதர் அம்புரோஸ் இயேசு சபையைச் சேர்ந்த பிரதர் அம்புரோஸ், இயேசு சபையைச் சேர்ந்த ஃபாதர் பாப்புராஜ் மற்றும் குடும்பத்தை மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் முத்தலகுட்டி அற்புதமணி கரோலினுடைய மகன் ராகுலுடைய 1ஆம் ஆண்டு நினைவாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இந்த குடும்பங்களுக்கு புனித லொயோலா இஞ்ஞாசியார் மூலமாக இவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகும். நினைத்த காரியம் அனுகூலமாவதற்காகும். குடும்பங்களிலே அமைதி, சமாதானம், ஒற்றுமை கிடைக்கும்படியாகவும், செய்யும் தொழில் வளர்ச்சி அடையும்படியாகவும், பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளுக்கு படிப்பு, பக்தி, ஒழுக்கம் கிடைக்கும்படியாகவும், ஆடு மாடுகள் சுகம் பெறும்படியாகவும், விவசாயம் செழித்து ஓங்கும்படியாகவும், நல்ல மழை பொழியும்படியாகவும், தீய சக்திகள் அனைத்தும் விலகும்படியாகவும், பிள்ளை பேறு கிடைக்கும்படியாகவும், குடும்பத்தில் மறித்து மறக்கப்பட்ட யாரும் நியாத ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இந்த பரிசுத்தமான திருப்பலை ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, பெரும் பாவமே. ஆதலால் எப்பொழுதும் கன்னியான மரியாதையாவையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை
உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். மேலும் இந்த திருப்பலியானது மேலப்பட்டியார் வீடு சேசுராஜ் குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. யூடியூப் சேனலுக்காக நன்கொடை வழங்கிய குடும்பத்துக்கு இறைவன் நிறைவாக ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. வானகத்தில் வீற்றிருக்கும் எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம் திருமகனும் எங்கள் ஆண்டோருமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்தபோது அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்தார் என்று வாசிக்கின்றோம். அதே அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்த புனித இஞ்ஞாசியாரை எங்களுடைய பங்குக்கு பாதுகாவலராக கொடுத்ததற்காக நாங்கள் உம்மை போற்றி புகழுகின்றோம். அந்த புனித இஞ்ஞாசியார் காட்டிய வழியிலே நாங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு கொண்டு, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு, ஒருவரை ஒருவர் மன்னித்து நல்வழி காட்ட அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருக்குமாரனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இயேசுவின் சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கின்றோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடம் இருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு
நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கின்றோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்த கடவுளே, எங்களையும் அவரோடு உயிர்த்தெழச் செய்து அவர் திருமுன் நிறுத்துவார். உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எப்போதும் கரை நாடும் தேடி வருவேன் உன் சந்நிதி, என்றும் நீதான் வாழ்வின் கதி. ஒரு பார்வை போதும், ஒரு வார்த்தை போதும், ஒரு தேடல் அது போதுமே, என்றும் நீயானே உனதாகுமே. ஒரு பார்வை போதும், ஒரு வார்த்தை போதும், ஒரு தீண்டல் அது போதுமே, என்றும் என் வாழ்வை உனதாகுமே. வழி எங்கே வரம் கோடி உனை நாடி மனம் தேடும் போது, நான் தேடும் உறவாகும் உன் சந்நிதி. கவி பாடும் மயிலாக, கனியூட்டும் சுவையாக வந்து ஒரு பார்வை போதும், ஒரு வார்த்தை போதும், ஒரு தீண்டல் அது போதுமே, என்றும் என் வாழ்வை உனதாகுமே. ஒரு பார்வை போதும், ஒரு வார்த்தை போதும், ஒரு தேடல் அது போதுமே, என்றும் என் வாழ்வை உனதாகுமே. சோகங்கள் சுமையாகி நான் வாடும் போது, சுமைதாங்கும் கரமாகும் உன் சந்நிதி. சொந்தங்கள் பயிர் மூடும் பணியாக, உயிர் கூடும் உறவாக, மழை தேடும் நிலமாக, மனம் தேடும் மொழியாக வந்த எங்கள் சொந்தமே, வாழும் உங்கள் மன்றமே. ஒரு பார்வை போதும், ஒரு வார்த்தை போதும், ஒரு தீண்டல் அது போதுமே, என்றும்
என் வாழ்வே உனதாகுமே. ஒரு பார்வை போதும், ஒரு வார்த்தை போதும், ஒரு தீண்டல் அது போதுமே. என்றும் என் வாழ்வே உனதாகுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வசனங்கள் 32 முதல் 38 வரை. பின்னர் இயேசுவும் சீடர்களும் கெத்செமனி என்னும் பெயர் கொண்ட ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் தம் சீடரிடம், நான் இறைவனிடம் வேண்டும் வரை நீங்கள் இங்கே அமர்ந்திருங்கள் என்று கூறி பேதுரு, யாக்கோப்பு, யோவான் ஆகியோரை தம்முடன் கூட்டி சென்றார். அப்போது அவர் திகிலும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கினார். அவர், எனது உள்ளம் சாவும் வரும் அளவுக்கு ஆள் துயரம் கொண்டுள்ளது, இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். சற்று அப்பால் சென்று தரையில் விழுந்து, முடியுமானால் இந்த நேரம் தம்மை விட்டு விலகுமாறு இறைவனிடம் வேண்டினார். அப்பா தந்தையே, எல்லாம் உம்மால் இயலும், இத்துன்ப கிண்ணத்தை என்னிடத்திலிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். அதன் பின்பு அவர் அங்கு வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம், சீமோனே, உறங்கிக் கொண்டா இருக்கின்றாய்? 1 மணி நேரம் விழித்திருக்க உனக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் இறைவன் நல்லவர், நம் இறைவன் வல்லவர். நம் இறைவன் இல்லை என்று வந்தவருக்கு இல்லை என்று சொல்லாதவர். அந்த வகையிலே நாமும் நம்பிக்கையோடு நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் மன்றாட்டுக்களையும் இப்பொழுது ஆழ்ந்த நம்பிக்கையிலே எடுத்து சொல்வோம். நானே வாழ்வும் வழியும் என்ற இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், அருள்பணியாளர்கள், இருபால் துறவியர் அனைவரையும் ஆசீர்வதித்து இன்றைய சவால்கள் நிறைந்த உலகின் நடுவே தொடர்ந்து ஒலித்து கொண்டிருக்கும் உமது அழைப்பை சரியான முறையில் அடையாளம் கண்டு நீர் அவர்களிடம் ஒப்படைத்துள்ள இறை மக்களை நிறை உண்மையை நோக்கி வழிநடத்தி செயல்படவும் உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் மகிழ்ச்சி அடையவும் அருள் தர வேண்டுமென்று புனித இஞ்ஞாசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உண்மையாய் வாழ அழைப்பவரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு உமது ஆசீரை நிறைவாய் வழங்கி அவர்கள் தன்னலத்தோடு வாழாமல்
தங்களை தேர்ந்தெடுத்த மக்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும், சாதி சமய வேறுபாடுகளை களைந்து ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம், கல்வி, பொருளாதார நிலை உயர்ந்து ஏற்றம் காண சிறந்த முறையில் நலம் தரும் திட்டம் வகுத்து நாட்டை முன்னேற்ற பாதையில் வழிநடத்த புனித இன்னாசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆசிர்வதிக்கும் தெய்வமே இறைவா, இன்று நவநாளை சிறப்பிக்கும் அமளவை அருள் சகோதரிகள், புனித சிறுமலர் துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள், மாணவிகளை ஆசிர்வதியும். அருள் சகோதரிகள் தங்கள் ஆன்மீக பணிகளை இறை விருப்பப்படி செயலாற்ற தேவையான ஞானத்தையும் ஆற்றலையும் உடல் நலத்தையும் கொடுத்து காத்தருளும். ஆசிரியர் மாணவிகளின் குடும்பங்களில் அன்பும் அமைதியும் சமாதானமும் நிலவவும், அவர்கள் செய்யும் தொழிலை ஆசீர்வதிக்கவும், அனைவருக்கும் நல்ல உடல் நலத்தை தந்து வழிநடத்த, மாணவிகள் கல்வியில் சிறந்தவர்களாக திகழ்ந்து எதிர்காலம் சிறப்பாக அமைய புனித இன்னாசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வானத்தின் பலகணியை திறந்து உங்கள் மேல் ததும்பி வழியுமாறு ஆசி வழங்குவேன் என்று வாக்களித்த அன்பு ஆண்டவரே, விவசாய தொழில் செய்யும் எங்கள் நிலங்களில் உமது கருணை மழையை பொழிந்து நிலம் செழிக்கவும், மக்கள் மனம் மகிழ்ந்து உமக்கு நன்றி கூறவும் உமது அருளை பொழிய வேண்டும் என்று புனித இஞ்ஞாசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆசீர்வதிக்கும் தெய்வமே இறைவா, போரினாலும் இயற்கை சீற்றத்தினாலும் பாதிக்கப்பட்டு புலம்பெயர்ந்த மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவு செய்யப்படவும், அவர்கள் இழந்த அனைத்தையும் மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் நீரே அவர்களுக்கு தாயாக தந்தையாக இருந்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்திட புனித இஞ்ஞாசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பே உருவான ஆண்டவரே, இன்று சிறப்பு திருப்பலி நிறைவேற்றி எங்களுக்காக ஜெபித்து ஆசி வழங்க வந்திருக்கும் அருள் தந்தையர்களையும், எங்கள் பங்கு தந்தை மற்றும் மாதா தொலைக்காட்சி ஒளிபரப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் தந்தை அவர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் தங்கள் இறைப்பணியை விருப்பப்படி நிறைவேற்ற நல்ல உடல் நலனை கொடுத்து உடனிருந்து வழிநடத்த வேண்டுமென்று புனித இஞ்ஞாசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த மன்றாட்டுக்கிடையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பருமாக்கிய அதே இயேசு கிறிஸ்துவின் வலுமிக்க நாமத்திலே உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். கண்ணோக்கி ஏற்றிடுமே கரங்களில் கொணரும் காணிக்கையே, கனிவுடன் கண்ணோக்கி ஏற்றிடுமே கரங்களில் கொணரும் காணிக்கையே, எம்மை உகந்த பலியாக மாற்றிடுமே, எம்மை உகந்த பலியாக மாற்றிடுமே, என்றும் முந்த நன்போடு காத்திடுமே, என்றும் நன்போடு காத்திடுமே. ஆவேலின் காணிக்கை அபிரகம் படியும் அன்போடு ஏற்றது நீ அல்லவா, ஆவேலின் காணிக்கை அபிரகம் படியும் அன்போடு ஏற்றது நீ அல்லவா, இந்த உலகம் வாழ்ந்திட மகனை பலியா இரக்கத்தோடு தந்தை அல்லவா, தாழ்வுற்று நொறுங்கிய எமதுள்ளத்தை தயையுடனே நீ ஏற்றுக்கொள்ளும், தாழ்வுற்று நொறுங்கிய எமதுள்ளத்தை தயையுடனே
எம்மை உகந்த பலியாக மாற்றிடுமே எம்மை உகந்த பலியாக மாற்றிடுமே என்றும் முந்தன் அன்போடு காத்திடுமே என்றும் முந்தன் அன்போடு காத்திடுமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் வரல இரக்கமும் அன்பும் நிறைந்த தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி அனைவரும் சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை நினைத்தவர்களுக்காகவும் முதலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவாகிய இறைவா, எங்களுடைய பங்கின் பாதுகாவலர் லோயோலா நகர் புனித இஞ்ஞாசியாரின் நவநாள் திருப்பலியிலே நாங்கள் கொண்டு வந்திருக்கும் இந்த அன்பு காணிக்கைகளை தயவாய் கண்ணோக்கும். இறைவா, நீரே உம்முடைய வளமிருந்த வழக்கரத்தால் இந்த அப்பரச காணிக்கைகளை ஆசித்து ஆசி வழங்கி புனிதப்படுத்துவது போல இங்கே கூடியிருக்கும் எங்கள் அனைவரையும் அதே வளமிருந்த வழக்கரத்தால் ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தியரிடம் எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித இஞ்ஞாசியாரின் உடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைபற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்தும் வருகின்றீர். ஆகவே வானதுதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தர்களோடும் நாங்கள் ஒன்று சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை நாங்கள் தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக
எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக்க செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கே காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவர செய்தருளும். மேலும் உயிர்த்தல் முன்ன நம்பிக்கை எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளினில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித இன்னாசியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர் இருந்த ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெழுத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழோ மாற்றியோ என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்ந்த உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் பேருதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்ற உம் திரு தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அதே அமைதியை ஒருவர் மற்றவரோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். அருள் மருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், இதோ புனித இஞ்ஞாசியாரை புதிய வாழ்வுக்கு, புண்ணிய வாழ்வுக்கு, தூய்மையான வாழ்வுக்கு அழைத்த நம்முடைய ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள கடவுளின் திருமகன். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். தேவனத்தை இழந்தல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிறை வாழ்வை அளிப்பதாக. உலகின் ஒளியே, உண்மையின் விளக்கு, உயிரினில் கலந்திடவா. மன்னகம் வாழும் மனிதரின் வாழ்வை மாண்புறச் செய்திடவா. இயேசு தெய்வமே, இதயம் வாருமே. இயேசு தெய்வமே, இதயம் வாருமே. மனிதன் காணும் புனிதம், காணும் மகிழ்வை அளித்திடவா.
வாழ்வை வழங்கிட எழுவேன். இருள் வாழ்வை அகற்றிட வருவே. எம்மில் பொது வாழ்வை வழங்கிட எழுவேன். பல கோடி உள்ளங்கள் மகிழ நீர் பகலவனாய் உதித்திடுவேன். பல கோடி உள்ளங்கள் மகிழ நீர் பகலவனாய் உதித்திடுவேன். எந்த உள்ளம் உம்மை பாடும் என்றும் முந்தன் உறவை தேடும் என் உயிரே வருவே. உலகின் ஒளியே உண்மையின் விளக்கே உயிரினில் கலந்திடவா. மன்னகம் வாழும் மனிதரின் வாழ்வை மாண்புறச் செய்திடவா. புகழ் தேடி அழைகின்ற போது எம்மில் பொது வாழ்வை அளித்திட வருவே. புகழ் தேடி அழைகின்ற போது எம்மில் பொது வாழ்வை அளித்திட வருவே. கரை சேர ஓடங்கள் ஆனோம் நீ கரை சேர்க்கும் துடுப்பாணி. கரை சேர ஓடங்கள் ஆனோம் நீர் கரை சேர்க்கும் துடுப்பாணி. உந்தன் வரவால் உள்ளம் மகிழும் எந்தன் உயிரும் உம்மில் இணை பின்மலரே வருவே. உண்மையின் விளக்கே உயிரினில் கலந்திடவா. மன்னகம் வாழும் மனிதரின் வாழ்வை மாண்புறச் செய்திடவா. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அற்றியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை தோற்றியும். நீரிட வல்லமாய் என்னுள் கட்டிடும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும். ஆழிய காயங்களுள் என்னை வைத்தீரும். பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். ஒரு சத்ருவிடம் நின்று காத்திடும். மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதான் உம்மை வாழ்த்தவே. வருக வேண்டோடு என்னை ஏறிடும். ஆமென். நன்றியும் பாராட்டும். ஆண்டவர் இயேசுவிலே பிரியமானவர்களே, இந்த அற்புதமான ஆலயத்தில் இந்த 3ஆம் நாள் நவநாள் திருப்பலியை நமக்காக நிறைவேற்றி தந்தவர்
பேர் அருட்தந்தை அருமைசாமி என்னுடைய குருத்துவத்தில் முழு பங்கெடுத்தவர். அமைதியானவர், அன்பானவர், ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்த பொழுது எனக்கு கரம் பிடித்து நடக்க சொல்லிக் கொடுத்தவர். அந்த பேரருட்தந்தை இன்று நம் மத்தியிலே எழுந்தருளி இறை ஆசிரியரை பெற்றுத் தருவதற்காக திருப்பலி நிறைவேற்றிய அவர்களுக்கு நம்முடைய ஊர் பெரியதனக்காரர்கள், அமலவை லயுக்கா அருட்சகோதரிகள், பக்த சபைகள், இங்கு கூடியிருக்கக்கூடிய இறைமக்கள், இங்கு இருக்கக்கூடிய குருக்கள் அனைவரின் சார்பிலும் இந்த பொன்னாடையை போர்த்தி நன்றியையும் பாராட்டையும் தெரிவிக்கின்றேன். அன்பான இறைமக்களே, நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித லோலா இஞ்ஞாசியாருடைய 3ஆம் நாள் நவநாள் திருப்பலியை பேரருள் தந்தை அருமைசாமியோடு நம்முடைய அனுமந்தராயன் கோட்டையினுடைய முன்னாள் பங்கு தந்தையும் தற்போது சென்ட் ஜோசப் பால்டனிலே செயலர் தந்தையாக இருந்து சிறந்ததொரு மறையுரையை, நாமெல்லாம் இனி துன்பம் வந்தால் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையோடு புனித இஞ்ஞாசியாருடைய வாழ்க்கை வரலாறோடு சிறந்ததொரு மறையுரையாற்றிய முன்னாள் பங்கு தந்தை வி பீட்டர்ராஜ் அவர்களுக்கு நம்முடைய பங்கு தந்தை நன்றி தெரிவித்து இந்த பொன்னாடை அணிவிக்கின்றார். தந்தையரோடு இணைந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றிய அருள் தந்தை ஏ லாரன்ஸ் இம்மானுவேல் அவர்கள் நம்முடைய பங்கிற்கு அழைத்த போதெல்லாம் மூவருமே சேர்ந்து வருவார்கள். அப்படிப்பட்ட நிலையில் பேராசிரியராக அனுக்கிரகா கல்லூரியில் பணியாற்றுகின்றார். எனவே தந்தை ஏ லாரன்ஸ் இம்மானுவேல் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து பங்கு தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றார். இந்த நவநாள் திருப்பலியிலே நமக்காக ஜெபித்த ரோமாபுரியில் இருக்கக்கூடிய லீவில் இருந்தாலும் கூட நம்மோடு இந்த திருவிழா திருப்பலியிலே கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்த அருள் தந்தை செபாஸ்டின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து இந்த பொன்னாடையை பங்கு தந்தை அணிவிக்கின்றார். அன்பானவர்களே, நாளைய தினம் 4ஆம் நாள் நவநாள் திருப்பலியை சிறப்பிக்க வருகிறவர்கள் புனித மரியன்னை மேல்நிலைப்பள்ளி அருள் தந்தையர்கள், அருள் சகோதரர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள், பணியாளர்கள். எனவே வழக்கம் போல 6:30 மணிக்கு புனித இஞ்ஞாசியார் குருசடியிலிருந்து ஜெபமாலை சுபித்துக் கொண்டு வர இறைமக்கள் அனைவரும் வருகை தருமாறு அன்போடு வேண்டுகின்றோம். மேலும் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய இந்த திருப்பலி மற்றும் மறையுரையை ஒவ்வொரு நாளும் யூடியூப்பின் நிகழ்ச்சியில் நமக்கு அளிக்கின்ற அருள் தந்தை அந்தோனிசாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தாய்மை மீடியா என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் கண்டுகளிக்குமாறும் நேரடியாக கண்டுகளிக்குமாறும் அடுத்த நாள் உங்களுக்கு எடிட் செய்து உங்களுடைய யூடியூப் சேனலில் கண்டுகளிக்குமாறும் அன்போடு வேண்டுகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரியிட அனுமந்தராயன் கோட்டைக்கு வருவது என்றாலே எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. அதுவும் குறிப்பாக இப்பொழுது என்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய பேரூர் தந்தை அமல்ராஜ் அவர்கள் இந்த வட்டாரத்திற்கு அதிபராக வந்ததிலே நான் உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன். அவரை நான் பாராட்டினேன்.
இந்த நம்முடைய பங்கு தந்தை அன்பு மிக்கவர், இரக்கம் கொண்டவர். நானும் அவரும் திருச்சியிலே 4-5 ஆண்டுகள் ஒரே இடத்துல இருந்து பணியாற்றிய பொழுது அங்கே மேட்டாசன கோவிலிலே நிறைய பேர் வந்து இவர்களிடம் பேசுவார்கள். இவர் இரக்க செயல்களாக அவர்களுக்கு உதவி செய்வார்கள். அப்பேற்பட்ட பெரிய பங்கு தந்தையை நீங்கள் அடைந்திருக்கின்றீர்கள். எனவே தந்தையோடு ஒத்துழைத்து பங்கின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் உழைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு கை கட்டினால் ஓசை எடுப்பாது, 2 கைகளும் தட்டும் பொழுதுதான் ஓசை எழும்போம். பங்கு தந்தையும் பங்கு மக்களும் சேர்ந்து உழைத்தால்தான் பங்கு முன்னேறும். எனவே இந்த பங்கு முன்னேற வேண்டும் என்று அருள் தந்தையை வாழ்த்தி உங்களுக்காக நாங்கள் அனைவரும் ஜெபிக்கின்றோம். இறுதி ஜெபத்திற்கு எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. பேரன்பு மிக்க பரம தந்தை இறைவா, எங்கள் பங்கின் பாதுகாவலராகிய லோயலா நகர் இஞ்ஞாசியாரின் நவநாள் திருப்பலியிலே எங்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக சேர்த்ததற்காக நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றி நவிழ்கின்றோம். எங்களுடைய ஆன்மீக வாழ்வு வளம் பெற உம்முடைய திருமகனின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் எங்களுக்கு அளித்ததற்காக நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். புனித லோயோலா நகர் இஞ்ஞாசியாற்றி நாங்களும் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் வாழ தயவாய் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன் சுமை தேரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தேரும் அம்மா, முடமான மகனை நடமாட வைத்தார், கடல் மீது தரித்த கப்பலை காத்தார். முடமான மகனை நடமாட வைத்தார், கடல் மீது தரித்த கப்பலை காத்தார். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தார், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தார், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தார். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. நிலையான புகழுக்குரிய தூய கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூயாவியின் பேராலே கிறிஸ்துராஜா வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, புனித லோயோலா இஞ்ஞாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.